Assalammu friends, welcome back to our YouTube channel. Trio Cousins Cuisine lende நான் தான் உங்களோட dubbing artist ஆதிகா பேசுறேன். எங்க சேனலை subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு அந்த subscribe பட்டனை click பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. தீபாவளி வரப்போகுதுன்றனால இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம என்ன prepare பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். காஜு கத்லி செய்ய தேவையான பொருட்கள் 1/2 கிலோ முந்திரி பருப்பு, 3/4 கப் சர்க்கரை, 1/4 கப் கீ, 3/4 கப் சர்க்கரைக்கு 6 டேபிள்ஸ்பூன் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் இல்லைனா 1 டீஸ்பூன் கார்டமம் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கேஷ்யூ நட்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஓவர் ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா காஜு கத்லியோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ண கேஷ்யூ நட்டை இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கேஷ்யூ நட்ஸை கிரைண்ட் பண்ணும்போது கண்டினியூஸாக கிரைண்ட் பண்ணக்கூடாது. நம்ம கண்டினியூஸாக கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ்யூ நட்ஸ்லேருந்து ஆயில் secrete ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் குவான்டிட்டிஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ட்ரை பேனில் சுகர் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்லேருந்து இந்த மாதிரி பிசுப்பு கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ்சர் வந்து கொஞ்சமாக திக்காகும். அது வரைக்கும் நம்ம கேப் விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. முக்கியமாக இந்த என்டையர் ப்ராசஸை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் கீ அண்ட் 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இலாய்ச்சி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ முன்னாடியை விட கொஞ்சம் திக்காகி இருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. எதுவுமே ஒட்டாமல் அப்படியே ஸ்லைம் மாதிரி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பார்ச்மெண்ட் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பரில் கீ க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கையிலையும் கொஞ்சம் கீ க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவை நீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். காஜு கத்லிக்கு மாவு ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் கோல்டாகவும் ஆகக்கூடாது. ஸோ வார்மாக இருக்கும் போது நம்ம காஜு கத்லீஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டி போட்டு மாவை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். சூடாக இருந்த மாவு கொஞ்சம் கூல் டவுன் ஆகி இப்போ வார்ம் டெம்பரேச்சரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரோலிங் பின்னை வச்சு நல்லா மாவை ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். காஜு கத்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் மாவை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். மாவோட எட்ஜஸ் எல்லாம் நம்ம லெவல் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது எல்லாமே நம்ம மாவு வார்மாக இருக்கும் போதே பண்ணிடணும். நம்ம ரொம்ப ஆற விட்டுட்டோம் மாவை அப்படின்னா காஜு கத்லி நம்மளால் கட்டே பண்ண முடியாது. வார்ம் டெம்பரேச்சர் அப்படின்னு நான் சொல்கிறத விட உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்படி சொல்கிறேன். கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கை பொறுக்கிற சூடு தான் அந்த வார்ம்த்தான டெம்பரேச்சர். ஸோ அது இருக்கும் போதே நம்ம வந்து காஜு கத்லியை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நாங்கள் காஜு கத்லியோட அந்த டைமண்ட் ஷேப்ஸ் கட் பண்ணுறதுக்காக ஸ்பேட்டுலா அண்ட் நைஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டீல் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். காஜு கத்லி ப்ரிப்பேர் பண்ணும்போது 3 மெயின் பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், கேஷ்யூஸ் நம்ம பவுடர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் காஜு கத்லியை கட் பண்ணும்போது மாவு வந்து வார்மாக இருக்கும் போதே நம்ம பண்ணி முடிச்சிடணும். ஸோ இந்த 3 மெயின் ஸ்டெப்ஸை நீங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே ரொம்ப யம்மி அண்ட் ஹெல்தியான காஜு கத்லீஸை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். தீபாவளி ஸ்பெஷல்ன்றதுனால இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது. தோ உங்களுக்காக.
கை தான் மாடு மாதிரி தெரியுது. கையை யாராவது எடுத்துட்டு வருவாங்க உள்ள. ஓகே அர்ஜுன் இதுக்கு மேல உள்ள வராத. அர்ஜுன் நீ வந்து லெஃப்ட் சைடுல இருந்து போடணும். டோன் போடு ஓகே யா குட் மூடு அர்ஜுன் மூடு I'm feeling sleepy that's why. அரைக்க அதெல்லாம் நம்ம இதுல காட்ட மாட்டோம். சும்மா காட்றோம் வேற இது இல்ல. முன்னாடி சரியா இருக்கா? நல்ல பீஸ் எடுத்துறேன். இந்த ஸ்கேல் வச்சு கட்ட போறதானே தண்ணி எடுத்து போடு. So I hope in the small portion of behind the scenes நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்ட்டு. இந்த தீபாவளிக்கு காஜு கத்லி ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி உங்கள் எல்லாருக்கும். அண்ட் உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுற வரைக்கும் we the Royal Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.